பாகுபலி படம் அந்த போடு போட்டது, வசூலையும் வாரி குவித்தது. ஆனால் அப்படத்தின் ஒரிஜினல் நாயகனான இயக்குனர் ராஜமௌலிக்கும் கதையின் நாயகனான பிரபாஸிற்கும் கிடைத்த சம்பளம் எவ்வளவு தெரியுமா? கேட்டால் நம்ப மாட்டீர்கள். பாகுபலி மொத்தமாக 600 கோடி ரூபாயை தாண்டி வசூலித்து புதிய சாதனை படைத்தது. இந்திய திரையுலகில் இதுவரை எந்த படமும் வசூல் செய்யாத அளவாகும் இது. தெலுங்கில் உருவான இப்படம் தமிழ், ஹிந்தி ஆகிய மொழிகளிலும் உருவாகி ஒரே சமயத்தில் வெளியாகி பெரும் பரபரப்புடன் ஓடிய படமாகும். கடந்த ஜூலை 10ஆம் தேதி திரைக்கு வந்த இப்படம் அனைத்து மொழிகளிலும் தொலைக்காட்சியிலும் கூட காட்டப்பட்டு விட்டது. இந்திய திரையுலகில் ஒரு தென்னிந்திய மொழிப்படம் இந்த அளவிற்கு வசூலும் பாராட்டுகளிலும் சாதனை படைத்தது இதுவே முதல் முறையாகும். அந்த வகையில் தென்னிந்திய சினிமா குறித்த வட இந்தியர்களின் பார்வையிலும் கூட பிரமிப்பு கூடிப்போக பாகுபலி உதவியது. இப்படத்தில் இடம்பெற்ற கிராபிக்ஸ் காட்சிகள் அனைவரையும் அசரடித்தன. பெரிய மாயாஜலமாக இது மக்கள் மனதை கட்டி போட்டது, கண் சிமிட்டாமல் பார்க்க வைத்தது. இந்நிலையில் 2015ஆம் ஆண்டு போர்ஸ் இந்தியா பட்டியலில் ராஜமௌலியும் பிரபாஸும் இணைந்துள்ளனர். இது அனைவருக்கும் ஆச்சரியத்தை தரவில்லை. அனைவரும் எதிர்பார்த்த விஷயம்தான் இது. ஆனால் இந்த வருடம் பாகுபலி படத்திற்காக பெற்ற சம்பளமாக கூறப்பட்டிருப்பதுதான் ஆச்சரியத்தை தருகின்றது. அதாவது இப்பட்டியலில் 77வது இடத்தை பிரபாஸ் பிடித்துள்ளார். 72வது இடத்தில் ராஜமௌலி இருக்கின்றார். பிரபாஸின் சம்பளம் ரூபாய் 24 கோடியாம். ராஜமௌலியின் சம்பளம் ரூபாய் 26 கோடியாம். இந்த படத்திற்காக பிரபாஸ் 2 வருடம் வேறு எந்த படத்திலும் நடிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது அடுத்த பாகத்திற்கு மொத்தமாக கால்ஷீட் கொடுத்துள்ளார் பிரபாஸ்.